கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 85 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம கடந்து போகக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 86ஆம் பாகத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். எந்த தலைப்பின் கீழே பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூடாரமும் கிறிஸ்துவும் சொல்லக்கூடிய தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விசேஷமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாகிய தேவன் ஆசரிப்பு கூடாரம் சொல்லக்கூடிய ஒரு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னாரு. அந்த கூடாரத்தை ஏன் உண்டு பண்ண சொன்னார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பிதாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில வாசம் செய்வதற்காகவும், அப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய பாவங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படும் என்பதையும் குறித்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அப்படி கவனிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கட்டுமான முறைமைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய வெளி பிரகாரம் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை குறித்து தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த காரியங்களை கவனிக்கும் பொழுது இதுல மறைந்திருக்கக்கூடிய பொருளான காரியங்களை கவனிக்கும் பொழுதுதான் நம்ம மத்தியில பிதாகிய தேவன் எவ்வாறு வாசம் செய்வார், அதே நேரத்தில் நம்முடைய பாவங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படும், அதுதான் அதனுடைய பொருள் இல்லையா. அதை வரக்கூடிய அடுத்த ஒரு காணொலியில் கவனிக்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்படக்கூடிய பலிகளை குறித்து என்ன பண்ண போறோம்னா நம்ம கவனிக்க போறோம். ஏன்னா இந்த பலிகள் தான் எவ்வாறாக அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்ன்றதை பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக ஆழமாக நம்ம கற்றுக் கொடுக்கின்ற உண்மைகளை கூட பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அதனால இந்த பலிகளை குறித்து கூட பார்த்தீங்கன்னா நாம தெளிவாக கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமைகள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. பாத்தீங்களா, நம்ம ஏன் இந்த வசனங்களை தொடர்ந்து படிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நில்லான ஒரு காரியத்துல தேவன் கொடுத்த எச்சரிப்புகளை சரியா கவனித்துதான் நம்முடைய மோசே அதை 2 என்ஜினியர்ஸ் மூலமா செய்து காமிச்சார். பின்னாடி படிக்க போறோம் இல்லையா. அப்போ அந்த நில்லான காரியங்கள் தான் பொருள்ல வரும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா உறுதியா கற்றுக் கொடுக்கின்றதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அப்போ என்னென்ன பலிகள்லாம் பொதுவாக ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து என்ன பண்ண போறோம்னா இந்த நாளில் கவனிக்க போறோம். சரிங்களா? அப்படி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல சர்வாங்க தகன பலி சொல்லக்கூடிய பலியை குறித்து என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா போஜன பலி சொல்லக்கூடிய பலியை குறித்து என்ன பண்ணியிருக்காருன்னா பிசிறிக்கான காரியங்களை நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி சொல்லக்கூடிய பலியை குறித்து என்ன பண்ணியிருக்காருன்னா பிசிறிக்கான ஒரு காரியங்களை குறித்து பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சமாதான பலி சொல்லக்கூடிய பலியை குறித்து என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம். அடுத்து கவனிக்கும் பார்த்தீங்கன்னா குற்ற நிவாரண பலின்னு சொல்லக்கூடிய பலியை குறித்து என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அநேக பொதுவான பலிகள் இங்க வேதாந்தங்கள்ல பேசப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அடிப்படையாக பேசப்பட்ட இடம் எங்க இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா லேவியராமத்துல 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது இந்த பலிகளை குறித்த பிரமாணங்கள் அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா முதலாவது நாம் பார்த்த அந்த சர்வாங்க தகன பலியை குறித்து என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம். இதை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, முதலாவது படிக்கலாம் பாருங்க. லேவியராகமத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். பாத்தீங்களா? ஆட்டு மந்தையில் எடுக்கலாம், மாட்டு மந்தையில் எடுக்கலாம். அப்படி எடுத்து நீங்க பலி செலுத்தணும். அடுத்து அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலி ஆனால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. பாத்தீங்களா? ஒருவேளை மாட்டு மந்தையில் எடுத்தீங்கன்னா அது பழுதற்ற ஒரு காளையா இருக்கணும்ன்றத சொல்லி காமிக்கிறாரு. அடுத்தது கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து. பாத்தீங்களா? அப்போ இந்த சர்வாங்க தகன பலியில ஒரு காளை என்ன பண்ண சொல்றாருன்னா முதல்ல கொண்டு வரலான்றத சொல்லி காமிக்கிறாரு. அடுத்து படிக்கும் பாத்தீங்கன்னா பாருங்க, லேவியராகமத்துல 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவன் செலுத்துவது செம்மறி ஆட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள்
அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த சர்வாங்க தகன பலி செலுத்தணும்னா ஒரு 3 முக்கியமான விலையுறந்த மிருகங்களை பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். ஒண்ணு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பழுதற்ற காளையை வந்து பலியா செலுத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா செம்மறி ஆட்டுக்கடாவை பலியா செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளாட்டு கடாவை பலியா செலுத்தலான்றதை சொல்லி காமிச்சார். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த மிருகங்களை பலியா செலுத்த முடியல அப்படின்னா வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவங்க எதை பலியா செலுத்த முடியுன்றத நம்முடைய தேவன் பிரமாணமா கொடுத்திருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, லேவியராகமத்துல 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன். பாத்தீங்களா? சோ இப்படிப்பட்ட விதமா பாத்தீங்கன்னா இந்த முதல் சர்வாங்க தகன பலியை குறித்து இங்க பேசியிருக்கான்றதை நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த பலியை ஏன் செலுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு 2 முக்கியமான காரணங்களை நம்முடைய தேவன் இந்த பிரமாணத்துல கொடுத்திருக்காரு. சரிங்களா? அப்போ முதல் ஒரு காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா இது வந்து பாவ நிவர்த்திக்காக செய்யப்படக்கூடிய ஒரு பலின்றத சொல்லி காமிச்சிருக்காரு. இது வந்து முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மனிதன், ஒரு இஸ்ரேல் ஜனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியங்களை தேவன் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த பலிகளை செலுத்துவாங்கன்றத சொல்லி காமிச்சிருக்காரு. இதுக்கு சில வசனங்களை படிக்க போறோம். படிக்கலாமா? பாருங்க, லேவியராகமத்துல 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக, கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி. பாத்தீங்களா? கர்த்தருடைய சந்நிதியில தான் அங்கீகரிக்கும்படியாகவும் அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து. பாத்தீங்களா? பாவ நிவர்த்திக்காகன்றது கூட பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ இந்த ஒரு பலியில, சர்வாங்க தகன பலியில 2 முக்கியமான காரணங்கள் இருக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பொருள்ல வரும் பொழுது எல்லா வசனத்தை என்ன பண்ண போறோம்னா நம்ம சேர்த்து கவனிக்க போறோம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம பார்த்த சர்வாங்க தகன பலின்றதை சொல்லி காமிச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2வது வந்து போஜன பலி குறித்து என்ன பண்ண போறோம்னா நம்ம கவனிக்க போறோம். இந்த போஜன பலி குறித்து பிரமாணங்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா லேவியராகமத்துல 2ஆம் அதிகாரத்துல அது ஒட்டுமொத்தமாக பேசப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து படிக்க போறோம். சரிங்களா? படிக்கலாம். பாருங்க, லேவியராகமத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக, அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. பாத்தீங்களா? இப்போ போஜன பலியை குறித்து படிச்சுட்டு இருக்கோம். இந்த போஜன பலியை குறித்து பாத்தீங்கன்னா லேவியராகமத்துல 2ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா பேசியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேவியராகமத்துல 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பேசியிருப்பாரு. சரிங்களா? அப்போ இந்த போஜன பலியை செலுத்த வேண்டிய விதங்களை குறித்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதை வந்து மெல்லிய மாவு எடுத்து நீங்க கர்த்தருடைய சந்நிதியில செலுத்தலான்றதை சொல்லி காமிக்கிறாரு. அதே நேரத்துல இந்த போஜன பலியுடைய சில விதங்களை குறித்து நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து நம்ம கவனிக்க போறோம். பாருங்க, லேவியராகமத்துல 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால். பாத்தீங்களா? சோ முதல்ல கவனிக்கும் பொழுது பிளைனா என்ன பண்ணிடலாம்னா மெல்லிய மாவு எடுத்து அது கூட எண்ணெய் சேர்த்து தூப வர்க்கம் சேர்த்து நீங்க செலுத்தலான்றதை சொன்னார். அப்போ நெக்ஸ்ட் கவனிக்கும் பொழுது அதை செலுத்த வேண்டிய விதம் சரி உள்ள கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அப்படின்றத சொல்லி காமிக்கிறாரு. அப்போ அடுப்புல பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி கூட பாத்தீங்கன்னா இப்படி செலுத்தலான்ற ஒரு காரியத்துக்கு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து படிங்க. அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களையாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடங்களையாவது இருப்பதாக. பாத்தீங்களா? இது வந்து ஒரு விதம் சொல்லி காமிக்கிறாரு. அடுத்த விதம் பாருங்க, 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம். நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால். பாத்தீங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது இன்னொரு விதம் சொல்லி காமிக்கிறாரு. அப்போ 4ஆம் வசனம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க ஆங்கில வேதாகமத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து ஓவன்ல நீங்க வந்து குக் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லுவார்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் வரும்பொழுது கிரிடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் 5ஆம் வசனத்துல. சரிங்களா? சோ இந்த மாதிரி விதமா என்ன பண்ணலாம்னா போஜன பலியை நீங்க படைக்கலான்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு. இப்ப 7ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாவம் பண்ணப்பட்ட போஜன பலியானால். பாத்தீங்களா, இது வந்து இன்னொரு விதம்ன்றதை சொல்லி காமிச்சிருக்காரு. பொரிக்கும் சட்டையில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் சொல்லும் பொழுது ஃப்ரையிங் பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கில வேதாகமத்துல போட்டிருப்பாங்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? இப்படி பாத்தீங்கன்னா இந்தந்த விதமாக இதை செலுத்தலான்றதையும் பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. அடுத்து கவனிக்க பாத்தீங்கன்னா லேவியராகமத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. பாத்தீங்களா, இது வந்து ஒரு விதம் சொல்லி காமிக்கிறாரு. முதற் கனிகளை என்ன பண்ணலாம்னா கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தலான்றது சொல்லி காமிக்கிறாரு. ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, அதை பலிபீடத்தின் மேல தகனிக்க கூடாதுன்றதையும் சொல்லி காமிக்கிறாரு. அடுத்து பாருங்க 14ஆம் வசனம் படிங்க. 14ஆம் வசனம், முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலன்களில் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். பாத்தீங்களா? சோ முதல்ல கவனிக்கணும் பாத்தீங்கன்னா முதற் கனிகளை சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா முதற் பலன்களை குறித்து பேசி காமிச்சிருக்காரு. சோ இப்படி வந்து இந்த போஜன பலி செலுத்தான்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு. இப்படி போஜன பலி செலுத்தும் போது அந்த போஜன பலிக்கான முக்கியமான ஒரு பிரமாணத்தையும் கூட பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. பாருங்க லேவியராகமத்துல 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாது இருப்பதாக. பாத்தீங்களா, இத முதல் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய எந்த போஜன பலியும் புளித்த மாவினால செய்யப்படக்கூடாது. அப்புறம் புளித்த மாவு உள்ளது ஒன்றையும் தேனுள்ளது ஒன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். பாத்தீங்களா, அப்ப புளித்தமாவும் இருக்கக்கூடாது, தேனும் அதை செய்யக்கூடாதுன்றத ரொம்ப முக்கியமா என்ன பண்றாருன்னா பிரமாணமா இதை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கான்றத பாக்குறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க 13ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. பாத்தீங்களா, நீ படைக்கூடிய எந்த பலியும் உப்பினால சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியில் குறைய விடாமல். போஜன பலியில உப்பு மட்டும் என்ன பண்ணக்கூடாதா, குறையக்கூடாது. நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. நீங்க படைக்கூடிய எல்லாவற்றுக்கும் கூட என்ன பண்ணமா உப்பையும் சேர்த்து படைக்கணும்ன்றதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட முக்கியமான பிரமாணங்களை இந்த போஜன பலிக்கு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு அதான் என்ன பண்ண போறோம்னா பொருளை கவனிக்க போறோம். சரிங்களா? ஓகே. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த போஜன பலியை ஏன் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்தை பாத்தீங்கன்னா தேவன் வந்து என்ன பண்ணிக்காருன்னா உள்ள கொண்டது நான் காமிக்கிறாரு. இந்த போஜன பலியை ஏன் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக. அதாவது தேவன் வந்து அவர்களுக்கு உணவு கொடுத்திருக்காரு. இந்த கோதுமை, முதற் பலன்கள், முதற் கனிகள் இதெல்லாம் கொடுத்திருக்காரு. அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து போஜன பலி செலுத்தும் போது நன்றி செலுத்தக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா அது சொல்லுவாங்க. அதாவது தேவன் வந்து அவங்களுக்கு லைஃப் சப்போர்ட், வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கொடுத்திருக்காரு. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா நன்றி செலுத்துறோம்னு சொல்லி தான் இதை கொடுப்பாங்கன்றதை நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? ஓகே. இது பாத்தீங்கன்னா 2வது முக்கியமான பலியாக நம்ம பார்த்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா 3வது ஒரு பலியை குறித்து என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா பாவ நிவாரண பலி செல்லக்கூடிய ஒரு பலியினுடைய ஒரு காரியங்களை குறித்து படிக்க போறோம். சரிங்களா? படிக்கலாமா? பாருங்க லேவியராகமத்துல 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். பாத்தீங்களா? அப்போ இந்த பாவ நிவாரண பலியை குறித்து முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம சுருக்கமா கவனிக்கும் பொழுது இந்த பாவ நிவாரண பலியை 4 பேர் என்ன பண்ணணும்னா செலுத்தணுமா. அதாவது 4 குரூப்பா பிரிச்சிருக்காரு. முதல்ல பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காரு.
ரெண்டாவது கவனிப்பா பாத்தீங்கன்னா அது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்பார். மூன்றாவது பாத்தீங்கன்னா பிரபுக்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிப்பார். நான்காவது பாத்தீங்கன்னா சாதாரண ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்கார். இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக இந்த பலியை வந்து செலுத்தணுன்றத பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்கார். அதுலதான் முதல்ல ஆசாரியனை குறித்து படிச்சுட்டு இருக்கோம். படிக்கலாமா மறுபடியும்? பாருங்க 3ஆம் வசனம் படிங்க மறுபடியும். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். பாத்தீங்களா? அப்போ ஆசாரியன் வந்து அறியாமையில குற்றம் பண்ணிட்டாருன்னா ஒரு பழுதற்ற இளங்காலையை கொண்டு வந்து பலியா செலுத்தணும். அது அவருடைய பாவ நிவர்த்திக்கான ஒரு மிருகன்றதை சொல்லி காமிக்கிறார். அதே மாதிரி இஸ்ரேல் சபையார் ஜனங்களை குறித்து பேச போறாரு. படிக்கலாமா? பாருங்க 13ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளிகள் ஆனால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்து நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். பாத்தீங்களா? அப்ப முதல்ல கவனிக்கும் பொழுது ஆசாரியன் வந்து அறியாமையினால பாவம் செய்துட்டார்னா அவர் வந்து ஒரு இளங்காளையை கொண்டு வரணும்ன்றதை சொல்லி காமிச்சாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சபையார் வந்து அறியாமையினால பாவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு இளங்காளைய இங்க பாவ நிவர்த்திக்காக கொண்டு வரணும்ன்றதை சொல்லி காமிச்சார். சரிங்களா? இது ரெண்டாவது. இப்ப மூன்றாவது படிக்கும்போது பாருங்க, அதுல 22ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து. பாத்தீங்களா? இது வந்து மூன்றாவது குரூப்ன்றத சொல்லி காமிக்கிறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரபுக்கள் வந்து அறியாமையினால பாவம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பழுதற்ற வெள்ளாட்டு கடாவை என்ன பண்ணமா கொண்டு வந்து பாவ நிவாரண பலியா கொடுக்கணும்ன்றதையும் சொல்லி காமிச்சிருக்கார். சரிங்களா? இது மூன்றாவது. அப்போ அடுத்து 4வது கவனிக்கும் போது பாருங்க, அதுல 27ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து. பாத்தீங்களா? அப்போ 4வது குரூப் ஆகிய சாதாரண ஜனங்கள் அறியாமையினால பாவம் பண்ணிட்டாங்கன்னா வெள்ளாட்டு குட்டியில பெண் குட்டி என்ன பண்ணுமா கொண்டு வந்து பலியா கொடுக்குன்றத பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த பாவ நிவாரண பலியில 4 பேர் என்ன பண்ணணும்னா இதை வந்து பலி செலுத்தணும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஆசாரியன் இளங்காளையை கொண்டு வரணும். ரெண்டாவது கவனிக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சபையார் இளங்காளையை கொண்டு வரணும். மூணாவது பாத்தீங்கன்னா பிரபுக்கள் வெள்ளாட்டு கடாவை கொண்டு வரணும். நாலாவது பாத்தீங்கன்னா சாதாரண ஜனங்கள் பெண் வெள்ளாட்டு குட்டி என்ன பண்ணா கொண்டு வரணும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாவ நிவாரண பலிக்கான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாவ நிவாரண பலியை ஏன் செலுத்தணும்னு சொல்லி கவனிக்கும் போது அதுக்கு அருமையான காரணத்தை இப்ப நம்ம படிச்சு பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன காரணம் சொல்லி கவனிக்கும் பொழுது அறியாமையினால பாவத்துக்கு உட்பட்டாங்கன்னா அது பாவம் சொல்லி தெரிஞ்சவன என்ன பண்ணணும்னா இந்த பலியை வந்து அவங்க செலுத்தணும். அப்பதான் அவங்க பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு காரியங்களை குறித்து பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்கான்றதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது முக்கியமான பலியா இருக்குன்றதை பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப இது வரைக்கும் கவனிக்கும் பொழுது சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலியை குறித்து பார்த்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பலியை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்போ 4வது ஒரு முக்கியமான ஒரு பலியை குறித்து என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம கவனிக்க போறோம். இந்த பலியினுடைய ஒரு பேர் பாத்தீங்கன்னா சமாதான பலின்னு சொல்லி வேதாமத்தில் சொல்லி காமிச்சிருக்காரு. இந்த பலிக்குரிய ஒரு பிரமாணங்கள் எங்க படிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேவியராகமத்துல 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேவியராகமத்துல 7ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிரமாணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பலிக்குரிய சில திட்டங்களை எப்படி தெரிவிச்சிருக்காங்க வசனத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். படிங்க. லேவியராகமத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் படிங்க. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையை எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி
பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். பாத்தீங்களா, ஒருவேளை சமாதான பலியை செலுத்த வரவங்க மாட்டு மந்தையிலிருந்து நீங்க பலி பொருளை எடுத்துட்டு வந்து செலுத்தலாம். அப்படி செலுத்தும் போது அது காளையா இருக்கலாம் அல்லது பசுவா இருக்கலாம்ன்றது சொல்லி காமிக்கிறார். சரிங்களா, இது வந்து மாட்டு மந்தையில எடுத்தீங்கன்னா இப்படி செலுத்தணும். ஒருவேளை ஆட்டு மந்தையிலிருந்து பலி பொருள் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத படிக்கலாம். பாருங்க, அதுல 6ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆண் ஆனாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்று இருப்பதை செலுத்துவானாக. பாத்தீங்களா, அப்போ நீங்க ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கலாம் அல்லது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கலான்ற ஒரு காரியங்களை குறித்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லி காமிச்சாரு. இப்படி எடுக்கக்கூடிய சமாதான பலியை எந்த காரணத்துக்காக செலுத்தணுன்றதுல தேவன் ரொம்ப தெளிவான பிரமாணங்கள் கொடுத்திருக்காரு. அந்த காரணங்கள் பண்ண போறோம்னா படிக்க போறோம். படிக்கலாமா? பாருங்க, லேவியராகமத்துல 7ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால் அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவான். ஆனால் பாத்தீங்களா, அப்போ முதல் ரீசன் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது சமாதான பலியை நீங்க ஸ்தோத்திரத்துக்காக செலுத்தலான்றத சொல்லி காமிக்கிறாரு. அடுத்து 16ஆம் வசனம் படிங்க. 16ஆம் வசனம், அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாவது. பாத்தீங்களா, அப்போ ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா பொருத்தனைக்காக இந்த பலியை செலுத்தலான்றது சொல்லி காமிக்கிறாரு. அடுத்தது உற்சாக பலியாவது இருக்குமானால். பாத்தீங்களா, அடுத்தது 3வது காரணம் பாத்தீங்கன்னா உற்சாக பலி, ஃப்ரீ வில் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ இந்த சமாதான பலியை ஜனங்கள் எங்கிருந்து எடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கலாம் அல்லது மாட்டு மந்தையில் எடுக்கலாம். எப்படி எடுத்தாலுமே அது பழுதற்றதாக இருக்கணும்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அது ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம்ன்றது முதல்ல சொல்லி காமிச்சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமாதான பலியை ஏன் செலுத்தணுன்றதுக்கு 3 முக்கியமான காரணங்களை பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. அப்ப முதல் காரணம் பாத்தீங்கன்னா அது வந்து சோஸ்திரத்துக்காக செலுத்தலான்றது சொல்லி காமிச்சிருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொருத்தனைக்காக செலுத்தலான்றது சொல்லி காமிச்சிருக்காரு. மூன்றாவது பாத்தீங்கன்னா ஃப்ரீ வில் ஆஃபரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. இப்படி 3 காரணங்களுக்காக இந்த பலியை செலுத்தலான்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு. இது நாம பார்த்த 4வது முக்கியமான பலின்றதை தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா 5வது முக்கியமான ஒரு பலியை குறித்து என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். இந்த பலியினுடைய பேர் பாத்தீங்கன்னா குற்ற நிவாரண பலின்னு சொல்லி வேதாமத்துக்குள்ளாக நம்ம தேவன் கற்பனை இருக்காரு. இதை குறித்த பிரமாணங்களை தேவன் எங்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா லேவியராகமத்துல 5ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லேவியராகமத்துல 6ஆம் அதிகாரத்துல 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரமாணங்கள் குறித்து பேசியிருக்காரு. இப்போ இந்த பிரமாணத்துக்குள்ளாக என்ன பண்ணலாம்னா கடந்து போகலான்னு சொல்லி பார்க்குறோம். படிக்கலாமா? லேவியராகமத்துல 5ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் முதல் படிங்க. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்த மாணவிகளில் குற்றம் செய்து. பாருங்க, இந்த பிரமாணத்தை கொஞ்சம் நிதானமாக கவனிக்கணும். ஒருவன் கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்கள்ல குற்றம் பண்ணிட்டாங்கன்னா அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளிச்சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து. பாத்தீங்களா, அப்போ இந்த ஒரு பலியை வந்து யாராவது ஒருத்தங்க செலுத்தணும் அப்படின்னா அவங்க என்ன பாவம் பண்ணிட்டாங்களோ அதற்கேற்றபடி ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா அபராத தொகையை விதிப்பார். அந்த அபராத தொகைக்கு ஏற்ப பழுதற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து பலியாக செலுத்தணுன்றத சொல்லிட்டாங்க. இந்த ஆட்டுக்கடாவை ஆசாரியன்கிட்ட கொடுக்கணுன்றதையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா, அடுத்து படிங்க. 16ஆம் வசனம், பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு 5இல் 1 பங்கை அதிகமாக கூட்டி. பாத்தீங்களா, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பரிசுத்தமான காரியங்கள்ல தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்தினாங்களோ அந்த நஷ்டத்தை திருப்பி கொடுக்கணும். அதே நேரத்தில் அதுல 5இல் 1 பங்கு கூட்டி வந்து ஆசாரியன்ட்ட கொடுக்கணுன்றதையும் சொல்லி காமிக்கிறாங்க. சரிங்களா, படிங்க. குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாத்தீங்களா, இது வந்து ஒரு முதல்ல வரக்கூடிய பிரமாணன்றதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த குற்ற நிவாரண பலியை ஒருத்தங்க செலுத்த வரும் பொழுது, அதாவது கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்கள்ல தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு பலி செலுத்தணுன்றத இப்ப நம்ம படிச்சோம். அவங்க என்ன பலி செலுத்தணும்னு சொல்லி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஆசாரியன் வந்து
அபராத தொகையை விதிப்பாரு. அந்த அபராத தொகைக்கு ஏற்ப பழுதற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வரணும். நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நஷ்டம் ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா, அந்த நஷ்டத்துக்கு ஏற்ப நஷ்டத்தை திருப்பி கொடுக்கணும். அதே நேரத்தில் அதில் 5 ஒரு பங்கு கூட்டி கொடுக்கணுன்றத முதல்ல ஒரு பிரமாணமாக சொல்லிட்டாரு. இது பரிசுத்தமான காரியங்கள்ல செய்துட்டாங்கன்னா இந்த மாதிரி, அறியாமல் செய்துட்டாங்கன்னா இந்த மாதிரி பலி செலுத்தணும்னு சொல்லி காமிச்சாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்கள்ல துணிகரமா பாவம் பண்ணிட்டாங்கன்னா என்ன மாதிரி ஒரு பலி செலுத்தணுன்றத 6ஆம் அதிகாரத்துல 1 படிக்க போறோம். படிங்க. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்ற நிவாரண பலி ஆனபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்த தான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 5 ஒரு பங்கை அதிகமாக கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்து விட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. பாத்தீங்களா? அப்போ இந்த குற்ற நிவாரண பலியில 2வது ஒரு ரூலாக எதை சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்கள்ல அவருக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன நஷ்டம் ஏற்படுத்தினாங்களோ அந்த நஷ்டத்தை கொண்டு வரணும். அதே நேரத்தில் 5 ஒரு பங்கு கூட்டி கொண்டு வரணும். அதை கொண்டு போய் அவங்க யாருக்கு நஷ்டம் ஏற்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணும். இது 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் ஆசாரியன் அபராதம் விதிப்பாரு. அதற்கேற்ற ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து ஆசாரியன் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த குற்ற நிவாரண பலியில இந்த பிரமாணங்கள்ல நம்முடைய தேவன் இங்கே வச்சிருக்கானது நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பார்த்த 5வது முக்கியமான ஒரு பலியாகி குற்ற நிவாரண பலியில என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான பிரமாணங்கள்ல உள்ள வச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்கள்ல அறியாமல் தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய அபராத தொகைக்கு ஏற்ப ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து ஆசாரியன்ட்ட கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்க எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்தினாங்களோ அந்த நஷ்டத்துக்கு கூட சேர்ந்து 5 ஒரு பங்கு கொண்டு வந்து ஆசாரியன்ட்ட கொடுக்கணும்ன்றது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்கள்ல அவருக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்தினாங்களோ அந்த நஷ்டத்தை முதல்ல கொண்டு வரணும். முதல்ல கொண்டு வரணும். அது கூட 5 ஒரு பங்கை சேர்த்து கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரக்கூடிய காரியங்களை அவங்க யாருக்கு நஷ்டம் ஏற்படுத்தினாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? இது 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆசாரியன் அபராதம் விதிப்பாரு. அந்த அபராத தொகைக்கு ஏற்ப அந்த நஷ்டத்துக்கு ஏற்ப ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா ஆசாரியன்ட்ட கொடுக்கணும். அப்பொழுதுதான் அவங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்படி ஒரு பொதுவான ஒரு 5 பலிகளை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அப்ப என்னென்ன பலிகள் சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி. இப்படி இந்த 5 பலிகளும் இவங்க செய்யும் பொழுது அவங்களுடைய பாவங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வாறு நிவர்த்தி செய்யப்பட்டு தேவனோடு ஐக்கியமாக இருந்திருக்காங்கன்ற ஒரு காரியங்களை குறித்து தான் நிழலாக காமிக்கப்பட்டிருக்கு. இதோடைய பொருள் தான் என்ன பண்ண போறோம்னா வரக்கூடிய காலங்களில் நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ சொல்லப்பட்ட காரியங்களை நிதானமாக நீங்கள் வாசிச்சு பாருங்க. வரக்கூடிய அடுத்த ஒரு காணொலியில் என்னென்ன வேலைகளை யார் யார் செய்யற ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்திருக்காரு. அதையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல அடங்கியிருக்கக்கூடிய உண்மையான பொருள் தெய்வீகமான சத்தியத்துக்குள்ளாக கடந்து போக வரும். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரிடமிருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.